Hi friends, இப்ப நம்ம பார்க்க போறது exercise 1.1ல இருக்கிற third sum. So இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா if b cross a equal to இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க a வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். So solution. So நம்ம கொடுத்திருக்கிறத எழுதிக்கலாம். b cross a equal to -2, 3 -2, 4 0, 3 0, 4 3, 3 and 3, 4. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க b. அப்ப b வேல்யூ தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஏன் அப்படின்னா இங்க a cross b கொடுத்திருந்தாங்கன்னா a எடுத்து எழுதலாம். இங்க b கொடுத்ததுனால நம்ம b எழுதினாதான் இங்க ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் பாருங்க. எப்பொழுது நான் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டு வேல்யூ இங்க கொடுத்திருந்தாங்கன்னா அது சிங்கிள் வேல்யூ எடுத்தா போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் மட்டும் அப்படி எடுக்கணும். சோ இங்க ஒரு -2, இங்க ஒரு -2. சோ -2, நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் 3. இதுதான் b ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் a கோஆர்டினேட்னா செகண்ட் இருக்கிற எலிமெண்ட். செகண்ட் என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அது அப்படியே எழுதிடலாம். 3, 4, 3, 4. That's all. Now remaining 3 more 3, 4, 3, 4, 3, 4, 3, 4 தான் வருது. So நம்ம இது இன்டர்சேஞ்ச் எழுதுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வேல்யூ கரெக்டா இருக்கணும். இப்ப நீங்க மாத்தி கூட எழுதிக்கலாம். Therefore a is equal to 3, 4 and b is equal to -2, 0, 3. That's all. Thanks.